வெல்கம் டு ஃப்ளேவர் ஸ்டுடியோ. இன்றைக்கி நம்ம கோடை காலத்தில் உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய பாரம்பரியமான ஒரு சம்மர் ஸ்பெஷல் கூல் ட்ரிங்க் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முதல்ல ஒரு நெல்லிக்காய் அளவில் புளி எடுத்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை நான் ஊற வச்சுக்க போகிறேன். இன்றைக்கி நான் 2 பேருக்கு தேவையான அளவில் செய்கிறேன். நீங்கள் அதிகம் பேருக்கு செய்யணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி புளியை கூட ஊற போட்டுக்கோங்க. புளியை ஊற போட்டு நம்ம லைட்டாக கரைச்சி வச்சுக்கலாம். இப்போது இன்னொரு பெரிய பவுல் எடுத்துகிட்டு அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவில் பொடிச்ச வெல்லம் நான் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட வெல்லம் இல்லை அப்படின்னா நீங்கள் நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா இது பாரம்பரிய முறையில் அச்சு வெல்லம் சேர்த்து தான் இது செய்வாங்க. இப்போது வெல்லத்தை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சிக்கலாம். நீங்கள் வெல்லம் கரைக்க யூஸ் பண்ணுற தண்ணி நல்லா சூடு பண்ணி ஆற வச்ச தண்ணியாக இருக்கட்டும். இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோன்னா ஒரு 2 நிமிஷத்துலேயே அது நல்லா கரைஞ்சிரும். வெல்லத்தை நல்லா கரைச்சி தனியாக எடுத்து வச்சுட்டு ஒரு சின்ன பவுலில் ஒரு அரை மூடி லெமன் நான் பிழிஞ்சு எடுத்துக்க போகிறேன். எலுமிச்சை ஆப்ஷனல் தான். ட்ரெடிஷ்னலாக பண்ணுறதுல சில பேர் சேர்க்க மாட்டாங்க. பட் எனக்கு லெமன் ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நான் இதை சேர்த்துக்கிறேன். வேணாம் அப்படிங்கிறவங்க இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிவிட்டு புளியை கொஞ்சம் கூட சேர்த்து இந்த ட்ரிங்க் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். புளி நல்லா ஊறிடுச்சு. இதை நம்ம ஒரு வாட்டி கரைச்சி விட்டுட்டு வெல்லம் கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதில் நம்ம சேர்த்துக்கலாம். தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ராவாக சேர்த்து புளியை கரைச்சி நீங்கள் இதில் சேர்த்துக்கோங்க. புளி சேர்த்ததுக்கு அப்புறமா இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க எலுமிச்சை சாறையும் சேர்த்துடலாம். இப்போ இதில் ஒரு 3 ஏலக்காவை நான் நல்லா தட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துடலாம். ஏலக்காவை தட்டி எடுத்து சேர்க்காம நீங்கள் ஏலக்காயை பொடி பண்ணி கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் இதில் 1 டீஸ்பூன் அளவில் சுக்கு பொடி நான் சேர்த்துக்கிறேன். அப்புறம் கொஞ்சமாக ஒரு 2 பிஞ்ச் அளவில் இதில் நம்ம உப்பு சேர்த்துக்கணும். இது எல்லாம் சேர்த்துட்டு நம்ம ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்ட உடனேயே வேறு ஒரு பாத்திரத்துலையோ ஒரு ஜக்லேயோ நீங்கள் மாற்றி வச்சுருங்க. ஏன்னா கலந்து விட்டதுக்கு அப்புறமா நீங்கள் கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சிட்டிங்கன்னா அந்த சுக்குத்தூள் அடியில் போய் தங்கிரும். இதில் தேவைப்பட்டால் கொஞ்சமாக புதினா இலைகளை சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம முழுசாக போடுறதை விட கட் பண்ணி சேர்த்தோம் அப்படின்னா அதோட ஃப்ளேவர் நல்லா இறங்கி நல்ல ஒரு ரிஃப்ரெஷிங்காக இருக்கும் நம்மளுக்கு. இதை நம்ம இப்படியே சர்வ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ரெஃப்ரிஜிரேட்டரில் ஒரு 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ வச்சு எடுத்து சர்வ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக ஐஸ் க்யூப் போட்டு கூட சர்வ் பண்ணலாம். அப்படியே குடித்தா கூட ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். உடல் சூட்டை தணிக்கிறதுக்கு அற்புதமான ஒரு ஆரோக்கிய பானம் இது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சீக்கிரமே உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹோம் அண்ட் ஸ்டே ஹைஜீனிக். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.